friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 2.7ல 11 sum பார்க்கலாம். Shivamani is attending an interview for a job and the company gave two offers to him. அதாவது சிவமணி வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. அந்த கம்பெனில அவருக்கு ரெண்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ரெண்டு ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா, இனிஷியலா ஆஃபர் A வந்து 20,000 salary தராங்க. இனிஷியலா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இயர்லி ஒரு வருஷத்துக்கு 6% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம், 5 இயர்ஸ்க்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்னு இருக்காங்க. ஆஃபர் B இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாங்க, 22,000 கொடுக்குறேன். 22,000 உங்களுக்கு salary கொடுத்தா இயர்லி 3% தான் இன்க்ரீஸ் தருவேன், அதுவும் 5 இயர்ஸ் கேரண்டி. நீங்க எந்த ஆஃபர்னு சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து யூசுவலா அந்த இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கேன் என்னன்னா, வாட் இஸ் இஸ் salary இன் தி 4th இயர்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு ஆஃபரும் நம்ம எந்த ஆஃபர் எடுத்தாலும் 4th இயர்ல அவரோட salary என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்டிருக்காங்க. சோ 10th சம்க்கு இதுக்கு வித்தியாசம் என்னன்னா, 10th சம்ல ஆஃப்டர் 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்க ஆஃப்டர் 4 இயர்ஸ் கேட்டிருந்தா நம்ம 5th இயர்ல என்ன salary வாங்குறான்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க தெளிவா கேட்டாங்க, வாட் இஸ் இஸ் salary 4th இயர் இந்த 4th இயர்ல 4th இயர்ல என்ன salary வாங்குறான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா T4 கண்டுபிடிக்கணும், 4th term கண்டுபிடிக்கணும். T4 is equal to AR cube. So T4 கண்டுபிடிச்சா நம்ம சம் வந்து சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம தனித்தனியா எடுக்கலாம். ஆஃபர் A க்கு வந்து A வந்து நமக்கு 20,000 கொடுத்துட்டாங்க. இன்க்ரீஸ் வந்து 6% இன்க்ரீஸ் கொடுத்துட்டாங்க. சோ 20,000ல நம்ம 6% எவ்வளோ, 6 into 6/100 போட்டா உங்களுக்கு 100 கேன்சல் ஆகும். 200 into 6 வந்து 1,200 rupees. 20,000ல 6% வந்து 1,200. அப்ப என்ன ஆகுது, அடுத்த வருஷம் வந்து அவருக்கு கூடுதலா 1,200 rupees salary increase ஆகுது. 20,000க்கு மேல 1,200 rupees salary increase ஆகுது. சோ செகண்ட் இயர்ல அவரோட salary என்னன்னா 20,000 plus 1,200 21,200 rupees salary வாங்குறாரு செகண்ட் இயர்ல. சோ இப்போ நம்ம R கண்டுபிடிக்கணும் இல்லையா? R is equal to T2 by T1, that is equal to 21200 divided by 20,000. சோ இத நம்ம சால்வ் பண்ணா கேன்சல் பண்ணா உங்களுக்கு 1.06 வரும். நீங்க எந்த இடத்துல வேணா உங்களுக்கு கேன்சலேஷன் நீங்க நிறுத்திக்கலாம், உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியா வரணும்னா. ஓகேங்களா? சோ இப்போ ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் A வும் R சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். T4 is equal to A வந்து நமக்கு தெரியும் 20,000 into 1.R power 3. ஓகேவா? அவ்வளவுதான். இது ஆன்சர் வந்து T4 வந்து 23,820 rupees வரும். ஓகேங்களா? 4th இயர்ல அவரோட salary 23,820 வரும். உங்களுக்கு கொஞ்சம் டிடிஎஸ்ஸா தான் இருக்கும் எக்ஸாம் ஹால்ல இந்த மல்டிப்ளிகேஷன் போறதுக்கு. நான் போன சம்மர்லயே நிறைய சிம்பிளிஃபிகேஷன் வைஸ் ட்ரை பண்ணிட்டேன், முடியல. நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் நீங்க பண்ணி ஆகணும். இப்போ நம்ம கான்செப்ட் புரிஞ்சா போதும், இந்த சம்மோட கான்செப்ட் உங்களுக்கு எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு புரிஞ்சா போதும். ஆன்சர் பத்தி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், பெரிய கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்போ ஆஃபர் B எடுத்துக்கலாம். ஆஃபர் B ல வந்து நமக்கு ஸ்டார்டிங் salary எவ்வளவு தரேங்கறாரு, 22,000 தரேங்கறாரு. சோ எவ்வளவு % இன்கிரீஸ், 3% இன்கிரீஸ் சொல்றாங்க. சோ 22,000ல 3% எவ்வளவு நம்ம பார்க்கணும். 0 கேன்சல் ஆகுது. 220 into 3 வந்து நமக்கு 660 வரும். 660. ஓகேங்களா? சோ 660 rupees ஆட் ஆகுது 22,000 கூட. அப்போ T2 செகண்ட் இயர் என்ன salary வாங்குவாரு, 22,660 rupees வாங்குவாரு. ஓகேங்களா? 22 செகண்ட் இயரோட salary வந்து 22,660. இப்போ R கண்டுபிடிக்கணும். R is equal to T2 by T1. அதே ப்ரொசீஜர் தான். 22,660 divided by 22,000. ஓகேங்களா? சோ இத நம்ம சால்வ் பண்ணா உங்களுக்கு 1.03 வரும். சோ அதை இங்க போட்டுக்கலாம். அதே T4 தான் இங்கேயும் கண்டுபிடிக்கணும். 22,000 into 1.03 whole power 3 வரும். ஓகேங்களா? இத சால்வ் பண்ணா உங்களுக்கு 24040 வரும். இது உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 10 சம்க்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். 10 சம்மும் இதே கான்செப்ட்ல தான் நம்ம போடுறோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் அந்த எந்த வருஷத்தோட salary கேக்குறாங்கங்கறத மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சிட்டா போதும், நம்ம சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ 12th சம் பார்க்கலாம். If A, B, C are 3 consecutive terms of an AP and X, Y, Z are 3 consecutive terms of GP, then prove that X power B minus C into Y power C minus A into Z power A minus B is equal to 1 கட்டுக்கலாம். வெரி சிம்பிள் தான். நம்ம 3 consecutive termsனாவே AP க்கு நம்ம என்ன எடுப்போம், A minus D A plus D எடுப்போம் இல்லையா? 3 consecutive termsனா. GP க்கு அதே மாதிரி 3 consecutive terms என்ன எடுப்போம், ஜெனரலா A by R A AR இது 3 எடுப்போம். ஓகேங்களா? சோ அந்த AB இத வந்து நம்ம ABC க்கு பதிலா எடுத்துக்கலாம். இது வந்து ABC ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ABC 3 consecutive terms are in AP. அதே மாதிரி இது XYZ ன்னு வச்சுக்கலாம். X இது Y இது Z.
அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலால ஜஸ்ட் நம்ம இந்த ஜென்ரல் டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது என்ன நம்மளுக்கு ஏ பை ஆர், எக்ஸ் பவர் பி மைனஸ் சி, பி வந்து நம்மளுக்கு ஏ மைனஸ் சி வந்து ஏ பிளஸ் டி மைனஸ் சி ஏ பிளஸ் டி. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? அதே மாதிரி இப்போ ஒய்க்கு பதிலா ஏ சப்ஸ்டியூட் பண்றோம், ஒய்க்கு பதிலா ஏ. அதே மாதிரி சி மைனஸ் ஏ, சி வந்து ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் டி. ஓகேங்களா? ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான், ஒண்ணுமே இல்லை. க்கு பதிலா என்ன இருக்கு? a into r இருக்கு, a into r ஹோல் பவர் a minus b. a வந்து நமக்கு என்ன? a minus d minus b minus a. so b க்கு பதிலா நம்ம a சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஜெனரல் 3 terms is equal to 1 ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? சோ இதோட GP யோட ஜெனரல் டேர்மும் AP யோட ஜெனரல் டேர்மும் நம்ம எடுத்தாச்சு. இது 1 ன்னு வந்து 1 ன்னு கடைசில ப்ரூவ் ஆயிடுச்சுனா நமக்கு சம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சோ இப்போ 1 ல பிராக்கெட் ஓபன் பண்ணி சிம்பிள்ஸ் தனித்தனியா எடுக்கலாம். சோ a by r whole power a minus a பிராக்கெட் ஓபன் பண்ணும்போது இங்க minus d வந்துரும். ஓகேங்களா? into a power இங்க a plus d பிராக்கெட் ஓபன் பண்ணும்போது minus a minus into minus plus d வந்துரும். அதே மாதிரி into a power a into r the whole power a minus d minus a is equal to 1. so இங்க பவர்ஸ்ல நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பார்க்கலாம். plus a minus a இருக்கு, so plus a minus a கேன்சல், இங்கேயும் plus a minus a இருக்கு கேன்சல், இங்கேயும் plus a minus a கேன்சல். இப்போ மிஞ்சி இருக்கிறதுக்கு நமக்கு d மட்டும் தான் இருக்கு இல்லையா? சோ இப்போ d வந்து நான் தனித்தனியா ரெண்டு இருக்குறனால தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்றேன். சோ a பவர் minus d divided by r பவர் minus d. சரியா? பிராக்கெட் குள்ள அந்த பவரை கொண்டு வந்துறேன், வேற ஒண்ணும் இல்ல. minus d மட்டும் தான் இருக்கு. சோ a பவர் minus d r பவர் minus d மேல கொண்டு வந்துறேன். நெக்ஸ்ட் a பவர் இங்க என்ன இருக்கு? d plus d. சோ நமக்கு a பவர் 2d இருக்கு. ஓகேங்களா? into ar இங்கேயும் நம்ம என்ன பண்றேன்னா தனித்தனியா உங்களுக்கு கொண்டு வந்துறேன். so a power minus d into r power minus d மட்டும் தான் இருக்கு, a ல கேன்சல் ஆயிடுச்சு. so இது தனியா நான் உள்ள கொண்டு வந்துறேன், பிராக்கெட்ல கொண்டு வந்துறேன். சோ இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு 7 சம்லயே இந்த கான்செப்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். மைனஸ் பவர் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல வந்துறணும், இல்ல பவர் ஒண்ணா இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இது மைனஸ் டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்கு, அப்போ வந்து இது நியூமரேட்டர்ல வரும். இது நியூமரேட்டர்ல மைனஸ் பவர் இருக்கு, அதனால இது டினாமினேட்டர்ல வரும். சோ இது எப்படி அதெல்லாம் r பவர் d divided by a பவர் d into a பவர் 2d into இங்க என்னதுன்னா இது ரெண்டுமே டினாமினேட்டர்ல வர போகுது. சோ 1 by a பவர் d into r பவர் d, ஏன்னா ரெண்டுமே மைனஸ் பவர் is equal to 0. ஓகேங்களா? சோ இப்போ r பவர் d யும் r பவர் d யும் கேன்சல் ஆகுது. இங்க a பவர் d இருக்கு, இங்க a பவர் d இருக்கு, ரெண்டும் ஆட் பண்ணா a பவர் 2d வரும். இங்க மேல a பவர் 2d வருது. சோ இதுவும் கேன்சல் ஆகுது. சரியா? இந்த ரெண்டையும் சேர்த்தனா a பவர் 2d a பவர் 2d கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு மீதி இருக்கிறது 1 மட்டும் தான். சோ 1 வந்து உங்களுக்கு வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா 1 உங்களுக்கு வந்துருச்சு. 1 is equal to 1. so it is proven. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 3 consecutive terms எடுத்து AP யோட 3 consecutive terms, GP யோட 3 consecutive terms எடுத்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு 1 வருது. hence the sum is proven. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வேற ஏதாவது நம்பரோட ஸ்கொயரா நான் ஆல்ரெடி 7 சம்ல போட்டு காட்டியிருப்பேன், அந்த மாதிரி ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.